மீமிஃபை காயின் பார்த்திங்கன்னா இனி 2 நாளில் வந்து லிஸ்டிங் ஆக போகுது. நவம்பர் 16 அன்றைக்கி லிஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எலிஜிபிள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா காயின் பேலன்ஸ் வச்சும் தரதாக சொல்லியிருக்காங்க. ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் அதுக்குள்ளே போய் காமிக்கிறேன். இப்போ மீமிஃபைல பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 50 மில்லியன் காயினுக்கு மேலே வச்சுருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா மீமிஃபை ப்ரீமியமை அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1000 ருபீஸ் வேணும். தென் இது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் இல்லை மேக்ஸிமமாகவே இல்லை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350க்கு மேலே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ரெண்டும் சேர்த்து 1350. அது இல்லாமல் மேக் அட்லீஸ்ட் 1 ட்ரான்சாக்ஷன் அண்ட் டெலிகிராம் ஸ்டார்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது 100 ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் சம்திங் வந்துச்சு. ஆக மொத்தம் நீங்கள் ஒரு 1600 இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட். அப்படி ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ காயின் பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஹையஸ்ட் அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 5000க்குள்ளே வரும். மற்றபடி பார்த்திங்கன்னா எப்படி ஆம்ஸ்டரில் நம்மளை அப்செட் பண்ணாங்களோ சேம் லைக் மீமிஃபைலையும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. 1500க்கு 1600க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ மந்த் வந்து நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி ரெஃபர் பண்ணி நம்ம இதில் வேலை பார்த்துருக்கோம். அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மீமிஃபைல எனக்கு தெரிஞ்சு இவங்களும் ஆம்ஸ்டர் மாதிரி தான் பண்ண போகிறாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, இன்வெஸ்ட் பண்ணாதவங்க அப்படியே விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் காயின் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் மீமிஃபை வந்து ப்ரீமியமாக அப்கிரேட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் கண்டிப்பாக ஒரு 2-3 டைம்ஸ் ஆச்சு நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போனா தான் வந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து நார்மல் ப்ராஃபிட்டை விட ஒரு அட்லீஸ்ட் ஒரு டபுள் மடங்கு இல்லைன்னா ஒரு 3 மடங்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.